அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பெயர்ந்துருவாங்க. ராகு கேது பெயர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். இந்த சனீஸ்வரர் உடனடியாக மாறினா பரவாயில்லையே, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பெயர்ந்து போய்டுறார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சௌரியம். ஆனாலும் சர்ப வளைவு கொண்டு சர்ப வளையில் எல்லாம் கிரகணால முடக்கி வச்சுருப்பார். அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க மாட்டார். மிதுனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை. இந்த சிம்மத்தில் உட்கார்ந்து கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார். அங்கேருந்து குரு கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் அப்புறம் புதனும் சுக்கரம் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 1 மாதமாக உட்காந்துட்டுருப்பார் சிம்மத்தில். கேது நிரந்தரமாக உட்காந்துருப்பான். 1.5 வருஷம் கழித்து தான் அங்கே நகருவாங்க. 1 மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு சூரியன் உட்கார்ந்தா என்ன ஆகுது? உடனடியாக புதன் போய் இந்த புதன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார், சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார். இதெல்லாம் நடக்கும். புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் 6 மாதம் உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே வருவார், பழையபடி மிதத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது? நிறைய கொடுக்குறார். அது குரு வாரி வழங்குறார். அந்த முக்கியமாக சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க. இவ்வளோ நவகிரகங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார். அதனால் இந்த எந்தவித பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க. நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம். இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட், ஏதோ சம்பளம், ஜீவம், ஏதோ வியாபாரம், அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார். காசே பிரதானமாக வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும். சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானுக்கு என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த வித குறைவும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குரு நன்னா இருக்கார். அவ்வளோ சொல்லமாக குரு இப்போ உட்கார போகிறதா இல்லை. அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம். நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால, நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ். எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம். டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது. அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும், நிம்மதியற்ற போக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம், உறவுகள் பலம் கொடுக்கும், பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும், தனம் நிறைய பெருகும். என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்து ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா. இந்த சனியும் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது. கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார். சனீஸ்வரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு பராபவ வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமா தெளிவாக முடிவு எடுக்கணும். குழப்பம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் நமக்கு எங்கேருந்து நிறைய வரும். யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், நம்மளே செஞ்சு கொடுப்போம். அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும், விறுவிறுப்பாக போகும்.
ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம். வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான். அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, விஸ்வாசு வருஷம் அப்படின்னு பிறந்திருக்க இந்த வருஷத்துலையாவது அப்படின்னு கேட்குறாங்களே, அது வந்து மாமூலாக கேட்குறது. இந்த வருஷத்துலையாவது எங்களுக்கு விமோசனம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்களே. எல்லா வருஷத்துலையும் விமோசனம் உண்டு. இந்த வருஷத்தில் உங்களுக்கு விமோசனம் புஷ் பண்ணி தந்துடுவார். ஒரு அமைப்பில் ஒரு அமுக்கி உங்களை கொண்டு நிற்காக்கி போகிறாரு. வாயளவில் அயான் கூட இல்லை, இரும்பு சத்து இல்லை சொல்லி என்னெல்லாமோ பண்ணுறாங்கல்ல. கொடுத்தா தான் கைகால் முடங்கிய போது, மூளை இல்லாத போது, உடம்பு பலகீனமாக இருக்குது, பார்ஷியல் வருது, இது வருது, அது வந்து எல்லாம் அயன் இல்லைன்னா அப்படி வருமா? அது என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு. அந்த அயன் மேன் பேக் போன் முதுகெலும்பே தான் அயன் தான். நம்மளது வந்து பௌதிக உடம்பு ஃபுல்லாக மெட்டலே இல்லாமல் பண்ணியிருக்குது உடம்பில். எப்படி தான் பண்ணுறாங்க பாருங்கள். பில்டிங்னா 50 வருஷத்தில் ஊந்துருது. நம்ம 100 வருஷம் 80 வருஷம் இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கு பண்ணுறாங்க பாருங்கள். இயற்கை தாது பொருட்கள், மூலிகை பொருட்கள், அதெல்லாம் சனீஸ்வரம் மட்டும்தான் அந்த உடம்புடைய முக்கிய பொறுப்பு எல்லாத்தையும் கொடுக்குறான். அவர் தான் இன்ஜினியர், அவர் தான் டாக்டர். இதுக்கு வேண்டியதெல்லாம் அவர் தான். சரீரத்துக்கு சளி இதுலேருந்து குரல் பேசுறதுலேருந்து சனி தான். அந்த கும்பகர்ண தபஸ் பண்ணி பிரம்மாட்ட வரம் கேட்கும்போது நாக்கை நோக்கி விட்டனால தூக்கமாக போயிடுது. இல்லைன்னா ராமர் கும்பகர்ணன் கொல்ல முடியாது, ராவணனையும் கொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆகிடும். அது இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க பாரு. படைப்புகள் வந்து முன்னாடியே அத்தனை தேவதைகளையும் வச்சு இது பண்ணுறாங்க. நம்ம என்னமோ சனீஸ்வரர் தான் கொடுக்குறான், இவர் தான் கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறான்னு அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு குடித்தா தான் நமக்கு வரும். எந்தெந்த ராசி அதிபர் நம்மளை கவனித்தாதான் இந்த நட்சத்திர அதிபர் சொல்லக்கூடிய எவரோ அவர் நமக்கு உடம்புல செயல்பட முடியும். 2 பேரும் பகையாக இருக்காங்க. எப்போதுமே பாருங்கள் எப்படிங்க, ஒரு நட்சத்திரத்தை 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாதகமாக இருக்கிறது கைகால உடச்சிட்டு ஒரு பாதம் கொடுத்துட்டு மற்றெல்லாம் பாருங்கள். சுக்கிரன் வீடு துலாத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதி அது ஃபுல்லாக இருக்கும். அது சுக்கிரனுக்கு வேண்டியவர். அது விசாகம் 3 பாதம் மட்டும்தான். 4வது பாதம் இந்த நீங்கள் வந்துருக்கும், செவ்வாய் வீடு வந்துடும் பாருங்கள். சித்திரை அதுவும் வேண்டியது தானே, என்னன்னே கொடுக்கல. குறுக்கு வேண்டியவர் செவ்வாய். சத்தம் போடாமல் 2 பாதத்தை முதல் வச்சுருக்க, 2 பாதம் முதல் 2 வச்சுருக்காரு அப்படி. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு பாருங்களேன். மேலும் இந்த சர்ப்பங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபுல் பாதம் ஒரே 4 பாதம் ஒரே வீட்டில் இருக்கும். புதனுக்கும் இருக்கும், சந்திரனுக்கும் இருக்கும், குருக்கும் செவ்வாய்க்கும் கொடுக்கலாம்ல இல்லையே. சூரியனுக்கு 3 பேருக்கு கிடையாது. ஏன்னா கலியுகம் அது. சுகமான வாழ்க்கையை வாழறதுக்காக பூமியில் பிறக்கலை. இந்த கன்றாவி கர்மங்களெல்லாம் பேஸ் பண்ணியிருந்தோன்னா அட்டு குத்து அறிவு உழப்பாக ஏமாற்றம் ஒருமல் அழிச்சு போகுது, தர்மமே அசைது குறையுது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நிலைநிறுத்துவேன்னு பார்க்குறதுக்கு தான் பகவான் என் கையை உறவு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் படைச்சி விட்டு நம்ம நாடை பார்த்து நன்னா வச்சுருக்கான். நாடு ஏழை நாடு தான். ஏழைன்னா துட்டுக்கு பார்த்தா ஏழை, நமக்கு ஒன்றும் ஒரு குறைச்சலும் இல்லை. ஆனால் நமக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. வெளிநாட்டில் இருக்க சாமர்த்தியம் நமக்கு இருக்கா? ஒன்றுமே இல்லாதவனுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் வாங்கி பணக்காரனாக இருக்கானே. நம்ம இவ்வளோ இருந்து முட்டாளாக இருக்கோமே. ஏன் அவன் டைவில் தான் வாழறோன்ற எண்ணம் வந்தாலே போதும், நம்ம முட்டாளாக வேண்டாம். அப்புறம் தனக்காக பகவான் இங்கே பிறந்தே ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அமைச்சிருக்கான்னா எப்போதுமே நல்ல நினச்சி நிற்கிறான். ஏன் இப்போ காணுமேனா சரீரம் தான் இது கண்ணில் கிடையாது, முடிஞ்சு போச்சு ட்ராமா. அது மறுபடியும் பறந்துருக்கான், லைவாக தான் இருக்கான், நம்ம கண்ணுக்கு தெரியாது, உள்ளே தான் இருக்கான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஆத்ம சம்பந்த விஷயங்களில் பேச வேணான்ட்டு நிறுத்திடுறேன். இதில் பொறுத்த வரைக்கும் கும்பத்தினுடைய பொறுத்த வரைக்கும் மோட்சஸ்தானம் போகிறதுக்கு முன்னாடி கர்மங்கள் எல்லாம் முடிச்சிடணும். இந்த பூமியில் இனிதே இருக்கணும்.
உன்னை கடமைகள் என்ன உண்டோ சரிப்படுத்தி அழகாக செஞ்சு முடிக்கணும் தான் அந்த அமைப்பை கொடுத்துருக்கு. அந்த இத்தனை நாளாக இல்லாத அவனுக்கு என்ன அப்படி பரப்போகிறதுனா ரெக்கக்னைஸ் ஆகும். சனீஸ்வரர் கும்பன்னா நம்பர் 1 அப்படி சொல்கிற அளவுக்கு ஆகணும். சனீஸ்வரர் தொடர்பு உள்ள வீடு, அதுக்காக சனீஸ்வரே உட்கார்ந்துருக்காருங்க. இந்த வருஷம் பாதி 3/4 வருஷம் மாதம் தான் போகிறார் மீனத்தை, அது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துட்டு போகிறார். அதனால் எப்பேற்பட்ட நிலை கூட சர்ப்பம் உட்காந்துருக்கு ராகு, அதுவும் ஃபுல்லாக இருக்கும். இவர் போனால் தான் மாசி மீனத்துக்கு போனால் இங்கே ராகு அங்கே தான் உட்காந்துருப்பான். அடுத்த வருஷம்தான் பராப வருஷத்துல ராகு மாறுவான். அது கூட இல்லை, பராபவம் கூட இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த வருஷத்து தான். இப்படி ஒரு அமைப்பில் பெரிய பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனை வந்தாலுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி யாருக்குன்னா கும்பத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் முடிச்சாகணும், அந்த ஒரு பெருமை. செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதம் இருக்குது, சதயம் இருக்குது. சதயம் ஒன்று இருந்தாலே போதும், அப்படியே பிரெயின் வாஷ், உன் காரியம் முடிஞ்சு போச்சு. யார்கிட்ட எது வேலை எப்படி வாங்கணும் எப்படி முடிக்கணும்னு அவன் நினச்சாலே அவங்க பாம்பு மாதிரி செயல்பட்டு உடனே பம்பரை மாதிரி செயல்பட்டு முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட வசிய சக்தி சதயத்துக்கு. புரட்டாது கேட்க வேணாம், குருடுது ப்ளீன். அதனால் இந்த நட்சத்திர ராகுவுக்கு மூலத்திருகோள் வீடு இதெல்லாம் இருக்குது. இத்தனை ஒரு பெரிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் சனீஸ்வரர் ஜென்ம கும்பத்துக்கு அதிபதியாக சனீஸ்வரர் நீடித்து இருப்பாருங்க. 11 மாதம் வரை இங்கே தான் இருக்க போகிறார். அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தில் குரு 6 மாதம் மிதுனத்திலே இருப்பார், அப்புறம் தான் மாறுவார். அதிசாரத்தில் போகிறார். கார்த்திகை புரட்டாசி மாதத்தில் மாறுவார். அது வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் போகிறதா. தாமு தோஷம், சர்ப தோஷம் போச்சு, சனிப்பீடம் எல்லாம் தோஷம் போயிடுது. தோஷம் போக 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 சனியினுடைய பெரிய ஒரு எழுச்சி என்னென்னா அந்த செயல்பாடுகள்லாம் முற்றிலும் பூர்ணத்துவமாக மட்டும் இல்லை, ரிசல்ட்டு கனி கலப்படம் இல்லாமல் தூய்மையாக சனியினுடைய பெருமையை விழுவத்து நிப்பாட்டம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? வெறும் சாப்பிட தூங்குறது போது, வெறும் படைக்கிறது பற்றின பிரச்சனை இல்லை. விஷயங்களை சொல்லும்போது அவர் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் சனீஸ்வரனுடைய பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஒரு தொழிலாளி வரணும்னா ஒரு கலைஞர் படைப்பாளி அல்லது நடைக்கூடிய நடிகையோ நடிகனோ அது மட்டும் இல்லை, ஒரு டெக்னீஷியன் சொல்லுவீங்களே, தொழில்நுட்பத்தை சம்மந்தப்பட்டது எல்லாம் கணினி ஃபுல்லாக சனி தான். அது சேட்டலைட் சம்மந்தப்பட்ட தொடர்பு உள்ளது ராகு. அப்படியே அப்பப்போ டைரக்ட் டிலே பண்ணுறாங்களே அதெல்லாம் ராகு தான். இதெல்லாம் அந்த பாக்கியத்தை ஆத்ம சம்பந்தம் அனுபவிக்கிறது தான் கேது. அது ரொம்ப வேண்டாம். உலகத்தை அனுபவிக்கணும் போது இதெல்லாம் சனீஸ்வரர் கணக்கு கரெக்டாக உடைக்கணும்னா ஒன்று இந்த இதை ரிமோட்டில் ஆன் பண்ணிட்டு கரெக்டாக சென்சிட்டிவ் சென்சாருங்க. ஐயோ அதெல்லாம் இந்த கேது உட்காந்தத்துலேயே ஆகத்தும் பார்க்கலாம் மாதிரி கரெக்டாக முடிச்சிடும். இப்போ ஒன்றுமே பண்ணணும், நான் கரெக்டாக அதுவே பொத்துன்னு வந்துடும் வசியம். இதனால தான் போய் சூரியனோட இந்த இதில் உட்காரும்போது ஆவணி மாதத்தில் சூரியன் போய் உட்காந்துருக்காரு சிம்மத்தில், கேது உட்காந்தும்போது விரு சுக்கராய் காட்டில் புதன் வேகம் ஓடுற சிம்மத்தை சூரியனை காப்பாற்றுறதுக்கு. அந்த சில காலம் கடைஞ்சி போனால் எல்லாம் பாழிடும். சிஸ்டத்தில் பிரகாரம் அந்த கால்குலேஷன் கரெக்டாக பண்ணி முடிக்கிறாரு. இல்லைன்னா முடியவே முடியாது, பாசிபிலிட்டே இல்லை. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டு சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, கும்பம் முக்கியமான அவங்களுடைய ஒரு கம்பெனியில் போய் அவன் தான் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணான்னா பக்கா பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சொல்யூஷன் கம்பெனியில் போய் உட்கார்ந்தாங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணால் பெரிய ப்ரோக்ராமர் ஆகலாம், பெரிய லெவலில் ஆகலாம். அது சம்மந்தமான ஆட்களை போட்டு கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணால் கூட இவங்களுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஃபிகர் ஆகிடுவாங்க. பணம் தொப்பிட்டு இருக்கும், ஹாப்பியாக வாழலாம். அவன் கரெக்டாக கணக்கு போட்டால் போட்டது தான். சூத்திரதாரி முக்கியம், அவ்வளோ பெரிய நாலேஜ், புக்கிஷ் நாலேஜ். மற்றதெல்லாம் படிக்குது. அதுதான் கணக்கு ராமானுஜன்றீங்களே, கணக்கில் நம்பர் 1. மற்றதெல்லாம் பாரு, பாஸ் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது அவருக்கு.
தேர் கழிச்சு அவர் பிரிட்டிஷ்காரன் தூக்கின்னு போய் இவ்வளோ குறைச்சிட்டாம்மா, பயங்கர ஆள். இல்லைன்னா அவங்க படிக்கவே முடியாது, அவரால் காலேஜ் கல்லூரி படிப்பே படிக்க முடியாது. இன்றைக்கி தனி பல்கலைக்கழகமே இருக்குது ராமானுஜருமா. பாருங்கள், கணக்குக்கு எவ்வளோ எதுவுமே கால்குலேஷன், அது கரெக்டாக ஃபார்முலா போட்டானா போட்டது தான், தப்பவே முடியாது. அதில் நம்பர் 1 அவர் சனீஸ்வரர். அதனால் படைப்புகளுக்கு முக்கியமான அடிப்படை முக்கியம் அது சனீஸ்வரர் கையில் இருக்கிற. விவசாயத்திலேருந்து வானாராய்ச்சி வரைக்கும் சனி தொடர்பு இருக்கிற அத்தனை விஷயங்கள் அவர் தான். இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ கால்குலேஷன் போட்டால் சாப்பாடு தீனி ஃபிஷ்வி அது என்னன்றது நீங்கள் அது முக்கியம் இல்லையா? அதை நீங்கள் பாருங்கள். இந்த கும்பத்தினுடைய சப்தமாதிபதி பொறுத்த வரைக்கும் சூரியனாக இருக்கலாம், அஷ்டமாதிபதி புதனாக இருக்கலாம், அவரே பூர்வ புண்ணியாதிபதி. பாக்யாதிபதி சுக்கராச்சாரியாக இருக்கலாம், அவரே சுகஸ்தானாதிபதி. அந்த கும்பத்தினுடைய அந்த 9ஆம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய கும்பத்தில் சொல்லக்கூடிய 9ஆம் வீடு செவ்வாய். அஷ்டமாதிபதியாக இருந்தால் கூட அவரே பூர்வ புண்ணிய சுக்கராச்சாரியார். பாக்யாதிபதி இருக்கும்போது செவ்வாய் இருக்கும்போது வீரியஸ்தானாதிபதி ஆகிறார் இல்லையா? இப்படி ஒரு அமைப்பு செவ்வாய். வீரியஸ்தை ஏன் கொடுத்தான்னா அந்த ஒரு புஷிங் கொடுக்கறது செவ்வாய் தான் முடியும். பெரிய எருப்பு நெறிகிறது திபு திபு திபுன்னு, அப்படியே நம்ம நெருப்பு எறி வைக்கிறோம், துணூண்டு காட்டி தானே எறி வைக்கிறோம். அந்த வீரியத்தை கொடுக்குற ஸ்தானத்தை அந்த செவ்வாய் வச்சதுனால கும்பம் பிரமாதமாக செயல்படுற அளவுக்கு இருக்குது. கோபுர கலசம்ன்றாங்க அது. அதனால் கும்பராசினியர்களுக்கு எல்லா விதத்துலையும் அனுகூலமாக நவகிரகங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சர்ப்பங்கள் தோஷங்கள் இல்லாமல் இருக்குது. ஒரு அமைப்பை பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டார், நிரந்தரமாக இருக்குது. ஒரு 6 மாதம் வரைக்கும் கவலை இல்லை. அதே மாதிரி தனியினுடைய தோஷமும் போயிடக்கூடிய சிறப்பாக இருக்கிற நோயினுடைய அற்ற சமுதாயத்தை உண்டாக்குறது இவங்க நம்பர் 1. எல்லாருடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைகள் பிறக்கணும்னா என்னமோ கல்யாணம் ஆனால் இன்டர்கோர்ஸ் பண்ண பிறக்கெல்லாம் கிடையாது. அந்த தொடர்பு 2 ஞானத்தை கொடுத்து குழந்தை வாரிசு கொண்டு குழந்தை விளைவிக்கணும், எனக்கு சந்தோஷத்தை கொண்டோம், பரம்பரை இருக்கணும். நம்ம நினைப்பில் 2 பேர் ஒரே சமயத்தில் வந்தால் வயதில் கரு உண்டாகும், இல்லை கரு கலைஞ்சிடும். இதெல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா தொட்டா போனால் வரும்னு கிடையாது. அப்படி பார்த்தா ராமருக்கு குழந்தை உடனே பிறக்கலை, தசரதற்கு பிறக்கலையே, ஏன் பிறக்கலை? அதில் ஆராய்ச்சியெல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னுமே வரக்கூடிய காலத்தில் குழந்தைய 2-3-4 குழந்தையாவது பிறக்கும். அது வாழ்த்துறவங்களோ வளர்க்குறவங்க அதிகம் தெரியாது. 4 குழந்தைகள் கல்யாணம் 4 கழித்து பாழாகி போய் அப்புறம் திருமணம் வைக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வராது. வேலைக்கு போனப்போ தான் பெண்களுக்கெல்லாம் ஆண்களுக்கு கல்யாணம் வராது. இனிமேலாம் வரப்போகிற காலம். அதனால் எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமான அமைப்பு. எவ்வளோக்குள்ள செல்வம் வந்தாலும் வாழ முடியும்னு அர்த்தம் இல்லை, எவ்வளோக்குள்ள செல்வமே இல்லாட்டாலும் வாழ முடியும்னு காலம். இது காலம் இது 60 இயர்ஸ் தான் வரும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.